டெல்லியில நம்ம பக்கத்து வீட்டு தீதி அவங்க ஊர் ஃபேமஸ் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்து டேஸ்ட் பண்ண சொன்னாங்க. நம்ம இட்லி தோசை பண்ணோம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அவங்க ஊர் ஸ்நாக்ஸோட நேமை கேட்டா நமக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. ரொம்ப வித்தியாசமாவும் இருக்கும். இன்னைக்கு ஈவினிங் ஒரு 7-8 மணி இருக்குங்க. மார்க்கெட் போலாம் அப்படின்னு சொல்லி காய்கறி வாங்க வந்தாச்சு. காய்கறி வாங்க வந்த உடனே பாத்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் சொன்னாங்க, பகல்ல காய்கறி வாங்கணும் அப்படின்னு சொன்னா ரொம்பவே ரேட் அதிகமா இருக்கும். இந்த மாதிரி 7-8 மணிக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னா காய்கறியோட விலையெல்லாம் ரொம்பவே கம்மியா இருக்கும். அதே மாதிரி 3 கிலோ உருளைக்கிழங்கு 50 ரூபாயும், 1 கிலோ தக்காளி 10 ரூபா கொடுத்தாங்க. அதே மாதிரி பூல்கோபி, பத்தாகோபி எல்லாமே 10 ரூபாய்க்கு வித்தாங்க. ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. கூவி கூவி வித்துட்டு இருந்தாங்க. டெல்லி வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இருக்கக்கூடிய முதல் பிரச்சனை என்னவா இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, மொழி தெரியாம இருந்துச்சு. நான் கத்துக்கிட்டக்கூடிய முதல் வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா, காய்கறியோட பேர் தான் கத்துக்கிட்டேங்க. ஹிந்தியில வந்து ஆலு அப்படின்னு சொன்னா உருளைக்கிழங்கு, டொமேட்டோன்னு சொன்னா தக்காளி, பியாஜ் அப்படின்னு சொன்னா வெங்காயம், அந்த மாதிரி சின்ன சின்ன காய்கறியோட நேம் எல்லாம் கத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஹிந்தி கத்துக்கிட்டேங்க. இந்த தீதி கொடுத்த இந்த ஸ்நாக்ஸோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா டோக்லா. இந்த ஸ்நாக்ஸ் எந்த ஊர் ஃபேமஸ் நீங்க கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா அந்த தீதி எந்த ஸ்டேட்னு கண்டுபிடிச்சு